மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதை அப்படியே சேர்த்துடலாம். பட்டை கிராமில் இப்போ தாளிக்க வேணால், கடைசியில் தாளிச்சிக்கலாம். வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த டைமில் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை போட்டுடலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். அடுத்து உப்பு. இப்போ இதை நல்லா வதக்கி விடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மட்டனை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுலேயும் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயமும் 10 போல் பூண்டு, அப்புறமா இந்தளவுக்கு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கசகசா ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி மட்டன் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அது கூடவே தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். அடுத்து மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இது கூடயே சேர்த்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், தண்ணி ஊற்றாச்சு. நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுருவோம். முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட மட்டன் வேகிறதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இங்கே பாருங்கள் ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா கறி வெந்துருச்சான்னு பாருங்கள். நல்லா ஒரு 3/4 பக்குவத்துக்கு கறி வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம ஒரு துண்டு தேங்காய் அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் கூட கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான். மறுபடியும் ஒரே ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இல்லை மூடி போட்டுடலாம். அவ்வளோதான். மட்டன் வந்து மறுபடியும் தேங்காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அருமையாக வெந்திருக்கு. கறியும் நல்லா பாருங்கள் பஞ்சு போல் வெந்துருச்சு. கிட்டத்தட்ட நான் மட்டனை வந்து 30 நிமிஷமாக வேக வச்சுருக்கேன். இப்போ இறக்கிட்டு நம்ம கொஞ்சமாக தாளிச்சிக்கலாம். ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் நம்ம முதல்ல தாளிக்கலையா, அதனால் இப்போ கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். அதையே சேர்த்துருவோம். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இது மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா மட்டனில் ஊற்றி அப்படியே கம மணமாக இருக்கும், வீடே மணக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ மட்டனில் ஊற்றிடலாம். அப்படியே இதில் மட்டனில் ஊற்றி அப்படியே மூடியை போட்டு விட்டுருங்க. அப்புறமா அந்த வாசமெல்லாம் வெளியே போகாமல் அப்படியே மூடியை போட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம். சூப்பராக நல்லா அப்படியே அந்த தாளித்து ஊற்றின ஸ்மெல்லாம் வெளியில் போகாமல் அப்படியே மட்டன் குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். நான் குக்கரில் எப்போயுமே நம்ம குக்கரில் வேக வைப்போம். ஆனால் நம்ம குக்கரில் வேக வைக்காமல் இந்த மாதிரி பாத்திரத்திலே வேக வச்சு செஞ்சிங்கன்னா மட்டன் குழம்பு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த எசன்ஸ்லாம் இறங்கி செம்மையாக இருக்கும்.